வெயில்னால் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்? உயிர் வாழ்கிற அனைத்துக்குமே இது பொருந்தும். மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, பிராணிகள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன எல்லாவற்றும் உயிரினம்னு எதெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்குமே இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக பாதிப்பு இருக்கும். வேர்வை அதிகமாக ஆக ஆக என்னாகுன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு அதிகமான அளவில் வேர்வை வருதோ அந்த அளவுக்கு உள் உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. ரத்த அழுத்தத்தை தீர்மானிக்கிறதுல ரத்தத்தினுடைய அளவும் ரொம்ப முக்கியம். எப்பெல்லாம் நம்ம வாந்தி, பேதி, வியர்வை, சரியான அளவில் நீர் ஆகாரம் உட்கொள்ளாதது, இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நமக்கு அந்த ரத்தத்தினுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சவாலாக இருப்பது இந்த வெயிலின் தாக்கம். இவ்வளோ வருஷம் இல்லாமல் இந்த வருடத்தில் வெயில் காலம் ஆரம்பித்ததும் பிப்ரவரி மாதமே ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் கத்திரி வெயில் கூட முடியல. இன்னும் 2-3 மாதங்களுக்கு இந்த வெயிலுடைய தாக்கம் கண்டிப்பாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இதை கருத்தில் கொண்டு ஒரு சில எளிய முறைகளை நான் இங்கு கூற விரும்புகிறேன். இது எதற்காகன்னா, இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து ஆரோக்கியமாக நம்முடைய ஆரோக்கியத்தை எப்படி காத்துக்கொள்வது, இதுதான் நம்முடைய செய்தி. இப்போது வெயில்னால் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்? இது நம்ம உயிர் வாழ்கிற அனைத்துக்குமே இது பொருந்தும். மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, பிராணிகள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன எல்லாவற்றும் உயிரினம்னு எதெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்குமே இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக பாதிப்பு உண்டாக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இப்போ ஒருத்தருக்கு வெயில் என்னென்ன வகையில் தாக்கங்கள் முதலாவது ஏற்படலாம் என்பதை நாம் தெரிந்து கொண்டோமானால் சுலபமாக அதிலிருந்து எப்படி தப்பித்து கொள்ளலாம் என்பதிலேயும் நமக்கு சிரமம் இருக்காது. அதாவது, நம்முடைய உடம்பு ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றபடி தன்னுடைய உள் அமைப்பை மாற்றிக்கொண்டே இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒரு உதாரணமாக சொல்லப்போனால், ரொம்ப குளிர் அடிச்சதுன்னா பனிக்காலம், மழைக்காலம், குளிர்காலத்தில் நமக்கு வெகுவாக சிறுநீர் கழிப்பது அதிகமாகிடும், யூரின் அதிகமாக போகும். அதே சமயத்தில் வியர்வை என்பது ரொம்ப குறைஞ்சு போயிடும். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்பினுடைய உள் வெப்பத்தை சீராக வைத்து கொள்வதற்கு நம்ம உள் உறுப்புகளுடைய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, நம்ம உடம்பினுடைய வெப்பத்தை வெளியாகாமல் பார்த்துக்கிறதுல உடம்பு முயற்சி பண்ணுது. எப்போ குளிருக்கும், மழைக்கும், பனிக்கும் நம் உடம்பு ஆளாகும் போது. எனவே தான் அந்த மாதிரி காலங்களில் சிறுநீர் அதிகமாக போவோம். அதே சமயத்தில் வியர்வை ரொம்ப குறைவாக வரும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இது இப்படியே எதிர்மறையாக மாறும். எப்போ நம்முடைய உடம்பு வெப்பத்தின் தாக்கத்தினால் பாதிக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புலேருந்து வெப்பத்தை சீராக வைத்து கொள்ளும்பதற்கு அதிகமான வெப்பத்தை வெளியேற்றுகிற ஒரு முறை, அதில் சுலபமாக இருக்கிறது வியர்வை. ஸோ ஸ்வெட்டிங். வேர்வை அதிகமாக ஆக ஆக என்னாகுன்னா, அதன் மூலமாக வெளியேற்றப்படுகிற எவாப்பரேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட். இந்த ஹீட் எவாப்பரேஷனுக்கு நம்முடைய வியர்வை துளைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. எனவே தான் ஒருத்தர் வெயிலில் போய் வரும்போது, சூடான சூழ்நிலையில் வெப்பத்தில் இருக்கும்போது நமக்கு உடனடியாகவே அதிகமான வியர்வை ஏற்படுது. இதனுடைய பிரச்சனை என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு அதிகமான அளவில் வேர்வை வருதோ அந்த அளவுக்கு உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. நம்பர் 1, இரத்தத்தினுடைய திரவ அளவு குறையுது. ஸோ அந்த திரவ பகுதி, உடம்பில் இருக்கிற நீர் சத்து வேகமாக குறைகிறது. நம்பர் 1. 2வது, இரத்த அழுத்தம் இதனால் குறையப்படுது, இறங்க ஆரம்பிக்குது. ஏன்னா இரத்த அழுத்தத்தை தீர்மானிக்கிறதுல ரத்தத்தினுடைய அளவும் ரொம்ப முக்கியம். ஸோ எப்பெல்லாம் நம்ம வாந்தி, பேதி, வியர்வை, சரியான அளவில் நீர் ஆகாரம் உட்கொள்ளாதது, இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நமக்கு அந்த இரத்தத்தினுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இரத்தத்தினுடைய அளவு குறையும் போது என்ன நடக்குது? இரத்த அழுத்தம் குறைய ஆரம்பிக்குது. இரத்த அழுத்தம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக முக்கியமான உறுப்புகள், நம்முடைய மூளை, இருதயம், லிவர், கிட்னி, நம்முடைய எலும்பு
முட்டி வலி, சதைகள் எல்லாவற்றுக்கும் இரத்த ஓட்டத்தினுடைய அளவு குறைஞ்சிருது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பாகும். ஸோ எங்கெல்லாம் நமக்கு லோ பிளட் ப்ரெஷர் ஏற்படுதோ அப்பெல்லாம் இந்த மாற்றங்களை நாம் தவிர்க்க முடியவில்லை. இதனால் என்னென்ன ஆகும்னா மயக்கம் வரலாம், படபடப்பு வரலாம், உடல் சோர்வு வரலாம், அதிகமான அளவில் தண்ணி தாகம், நீர் தாகம் ஏற்படலாம், சில சமயத்தில் மயங்கி கீழேயே விழுந்து வலிப்பு கூட வரலாம். ஏன்னா மூளைக்கு போகிற ரத்தத்தினுடைய அளவு குறையுது. அது மட்டுமல்லாமல் ரத்தத்து இறுக ஆரம்பிக்குது. ஹீமோ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக இதில் இந்த டெங்கு ஃபீவரில் இது ரொம்ப காமன். அதே போல் தான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு சீரியஸான ஒரு காம்ப்ளிகேஷன் வரும்போது அதில் இரத்தத்தினுடைய திரவ அளவு ரொம்பவே குறைந்து ரத்தம் இறுக ஆரம்பிக்கும்போது இரத்தத்தினுடைய ஓட்டத்தினுடைய வேகம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக பிளட் சர்க்குலேஷன் முக்கியமான வைட்டல் ஆர்கன்ஸ்க்கு போகிறத நம்ம குறைபாட்டில் நம்ம பார்க்கலாம். ஆகவே இருதயம் பாதிப்பு, சிறுநீரகம் பாதிப்பு, மூளைக்கு ரத்தம் போகிறது கம்மியாக இருக்கிறது, ஜீரண கோளாறு, இதெல்லாமே எப்போ எங்கெல்லாம் இரத்தத்தினுடைய அளவு குறைந்து ரத்தம் இறுக ஆரம்பிக்குதோ அப்போது நம்ம இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இதனுடைய பாதிப்பை நாம் கவனித்தோமானால் ஈஸியாக நமக்கு புரிஞ்சுக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த இரத்தத்தினுடைய அளவு குறையுது, இரத்தத்தினுடைய திரவத்தன்மை குறையுது, இரத்த கொதிப்பு அழுத்தம் குறையுது, ஸோ இருதயத்தினுடைய துடிக்கும் வேகம் அதிகமாகுது, மூளைக்கு போகிற ரத்தம், ஆற்றுக்கு போகிற ரத்தம், சிறுநீரகத்துக்கு போகிற ரத்தம், குடலுக்கு போகிற ரத்தம் எல்லாம் குறையுது. ஸோ இதனுடைய பாதிப்பினால தான் ஒரு நபர் பாதிப்புக்கு ஆளாகிறார். ஸோ மற்றவைகளை நாம் தொடர்ந்து கவனிப்போம். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.